வணக்கம். செவ்வாய் கிரகத்தின் பாறை மாதிரிகளை பூமிக்கு கொண்டு வரும் திட்டத்தில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் பெரிய மாற்றம் செய்ய வேண்டிய தேவை இருப்பதாக நாசா தெரிவித்துள்ளது. இத்திட்டத்திற்கு நாசா விண்வெளி நிறுவனம் புதிய யோசனைகளை எதிர்பார்க்கிறது. செவ்வாய் கிரகத்தில் உயிரினங்கள் உள்ளனவா என்ற கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய ஆதாரங்களை நாசா அனுப்பிய பெர்செவரன்ஸ் ரோவர் சேகரிக்க தொடங்கியுள்ளது. பெர்செவரன்ஸ் ரோவர் தற்போது டெசரும் கிரேட்டர் என்ற செவ்வாய் கிரகத்தின் ஏரி பகுதியில் பாறை மண் மாதிரிகளை சேகரித்து வருகிறது. இந்த ஏரியில் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தண்ணீர் இருந்திருக்கலாம் எனவும், அதனால் இதில் மிக சிறிய உயிரினங்கள் வாழ்ந்திருக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஏரி பகுதியில் மட்டும் இதுவரை 24க்கும் மேற்பட்ட இடங்களில் மண் மற்றும் பாறை மாதிரிகளை பெர்செவரன்ஸ் ரோவர் சேகரித்துள்ளது. இந்த பாறை மாதிரி மீட்கப்பட்டு பூமிக்கு கொண்டு வரப்படுவதற்காக செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் காத்து கொண்டிருக்கிறது. வேறொரு கிரகத்திலிருந்து பொருட்களை பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற பல்லாண்டு கால கனவின் முக்கிய தருணம் இதுவாக இருக்கும். பாறை மாதிரிகளின் மூலம் இதற்கு முன் செவ்வாய் கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்ந்ததுண்டா என்பதையும் கண்டறிய முடியும். அமெரிக்க, ஐரோப்பிய விண்வெளி நிறுவனங்கள் 2033ஆம் ஆண்டுக்குள் இந்த பாறை மற்றும் மண் மாதிரிகளை பூமிக்கு எடுத்து வர திட்டமிட்டுள்ளன. 2028ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் மண் பாறை மாதிரிகளை சேகரித்து கொண்டு வர பூமியில் இருந்து செவ்வாய் கிரகத்தை நோக்கி புதிய விண்கலம் அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. பெர்செவரன்ஸ் ரோவர் சேகரித்து வைத்துள்ள பாறை மண் மாதிரிகளை பூமியில் இருந்து செல்லும் புதிய விண்கலம் சேகரித்து மிக சிறிய ராக்கெட் மூலம் செவ்வாய் கிரக வான்பரப்புக்கு கொண்டு வரப்படும். இத்திட்டத்தின் மூலம் 2033ஆம் ஆண்டில் மண் பாறை மாதிரிகள் பூமிக்கு வந்து சேரலாம் என கணக்கிடப்பட்டுள்ளது. ஆனால் தற்போதுள்ள நிதியை வைத்து 2040ஆம் ஆண்டுக்கு முன் செவ்வாய் கிரகத்தின் பாறை மாதிரிகளை கொண்டு வர முடியாது என்று நாசா கவலை தெரிவித்துள்ளது. இத்திட்டத்திற்கு $11 பில்லியன் வரை செலவாகும். இந்த பெரும் தொகை கிடைப்பது அவ்வளவு சாத்தியமில்லை. அப்படியே இந்த பெரும் தொகை கிடைத்தாலும் இந்த திட்டம் வெற்றி பெறுமா என்ற சந்தேகத்தையும் நாசா எழுப்பியுள்ளது. எனவே உலகம் முழுவதும் உள்ள விண்வெளி ஆர்வலர்களிடம் குறைந்த செலவில் துரிதமான வித்தியாசமான யோசனைகளை நாசா எதிர்பார்க்கிறது. இத்திட்டம் வெற்றி பெற்று செவ்வாய் கிரக மண் பாறை பூமிக்கு கொண்டு வரப்பட்டால் விண்வெளி வரலாற்றில் முக்கிய மைல்கல் சாதனையாக இது இருக்கும். மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.